இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ என்னன்னா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிருச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க மாமியார் ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தினா, அதுக்கு துணையாக அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து அவங்க ஒய்ஃப் அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. கல்யாணங்கிறது நீங்கள் கொடுக்குற பாதுகாப்பு, அது ஒன்றும் அடிமைத்தனம் ஒன்றும் கிடையாது. என் ஒய்ஃப் அடிக்க எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இப்போ இருக்கிற பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் 85 படி இந்த மாதிரி உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தினா 3 இயர்ஸ் வரைக்கும் சிறை தண்டனையும் மற்றும் ஃபைனும் இருக்குது, இல்லைன்னா ரெண்டுமே இருக்குது. இது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதாவது பிணையில் வர முடியாத குற்றம். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் முடித்து ஒரு பெண்ணை பிறந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் 1 வருஷத்தில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து கொடுமைப்படுத்துறதுக்கு பேர் ஒன்றும் ஆண்மை கிடையாது. இது ஒரு பெரு குற்றம். அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 படி இந்த லேடி வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டால் அவங்க சில ரெமடி வந்துட்டு பெற முடியும். அதாவது ப்ரொடக்ஷன் ஆர்டர் கோர்ட்டில் வாங்க முடியும். அப்படின்னா இனிமேல் அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்துட்டு கோர்ட்டில் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் செலவுக்கு தேவையான பணம், அவங்களுக்கு வாழ்வதற்கு தேவையான பணம், அது எல்லாத்தையும் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து அவங்க வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதே வீட்டில் அவங்க வாழ்வதற்கான உரிமையும் அவங்க வாங்கலாம். இனிமேலும் அடி வாங்கிட்டு சும்மா இருக்காதீங்க, சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இனிமேல் அந்த மாதிரி கொடுமைப்படுத்தினா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது 181 என்ற நம்பருக்கோ கால் பண்ணுங்கள். நான் உங்கள் அட்வொகேட் ஜோதி அழகர் சாமி.